வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, மகர ராசி நேர்களுக்கு வக்கர சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாங்க. இப்போ கோச்சாரத்தில் பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு. அங்க சனி பகவான் வக்கர காலம் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அமைப்பு. இந்த சனி பகவான் வக்கர காலம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா, ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அங்க மீன ராசியில கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில இருப்பாங்க. அதாவது நாட்கள் எத்தனை அப்படின்னு எடுத்துட்டா 138 நாட்கள் அந்த சனி பகவான் வக்ரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த 138 நாட்களும் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல வக்ரகதியும் அடைஞ்சிருக்காரு. அவர் உங்களுக்கு என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. சனி பகவானுக்கு பாருங்க, இருக்கக்கூடிய பார்வைகள் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா சிறப்பு பார்வையோட மொத்தம் 3 பார்வை இருக்குங்க சனி பகவானுக்கு. அதாவது இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்போ உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் எங்கெங்க பார்ப்பாரு அப்படின்னு எடுத்துட்டா, சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பே சனி பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வக்ரகதியும் அடைந்திருக்காரு. இப்போ அவருடைய பலாபலன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்து உங்களுடைய ராசியும் பார்க்கிறாரு. உங்களுடைய ராசி நாதனான சனி பகவானும் வக்ரம் அடைந்த சனி பகவானையும் பார்க்கக்கூடிய அமைப்பு. இப்படி இருக்கிறதுனால என்ன மாதிரி பலாபலன் கொடுப்பாரு அப்படின்னு எடுத்துட்டா, உங்களுடைய ராசிக்கு பாருங்க, அவர் ராசி அதிபதியும் மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி குடும்பாதிபதியாகவும் அவர் 3ஆம் இடமான தைரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்படிங்கறதுனால சில பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. அது என்ன மாதிரி பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் தரக்கூடிய அமைப்பா இருக்கு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு திசா புக்திகள் எப்படி இருக்கோ அது பொறுத்து இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இணைந்தே பலன் தரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கறதுனால இந்த சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படின்னு விரிவா பார்க்கலாங்க. இப்போ சனி பகவான் பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அலைச்சல் அதிகமா ஏற்படுத்திட்டே இருக்குங்க. வேலையில ஏதாவது சங்கடங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, மன உளைச்சல் ஏற்படுறது, சின்ன வேலை செய்யறதுனாலும் பெரிய வேலை செய்யற மாதிரி ஒரு மன அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது கூட வேலை செய்யறவங்க மூலயமா ஒரு சங்கடங்கள் சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கடன் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உங்களுடைய இளைய சகோதரம் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபம் ஏற்படுறது, இந்த மாதிரி சண்டை சச்சரவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த கோச்சார நிலைகள். சரிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் மூலியமாவும் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கு மூலயமா நீங்க வீண் விரைய செலவுகள் அதிகமா செய்யக்கூடிய அமைப்பு. இது மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்தது 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால தந்தை மூலயமாவும் அவருக்கு உடம்பு சரியில்லாம போறது, அவருக்கு வைத்திய செலவு ஏற்படுத்துறது, அவங்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஒத்து வராத அமைப்புல பிரச்சனைகள் ஏற்படுத்துறது, தந்தை சொத்துக்கள் மூலியமா பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி உடன்பிறப்பங்கள் மூலியமா சொத்துக்கள் மூலியமா பிரச்சனைகள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. 12ஆம் இடத்தை சனி பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால வீண் விரைய செலவுகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிகமா தூக்கம் வரல, நிம்மதியா தூங்க முடியல, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய, அப்புறம் பிரயாணம் மூலயமா வெளியே போறது வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. இது மாதிரி எல்லாம் இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் வந்திருக்க சனி பகவான் தரக்கூடிய அமைப்பு. சரி, இது அப்படியே அந்த சனி பகவான் தருவாரா அப்படின்னா, இந்த சனி பகவான் பாருங்க, உங்கள் ராசிநாதனாக அமர்ந்து இப்போ குரு பார்வையும் பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசிக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால இது என்ன மாதிரி பலன் கொடுக்கும்னா, குரு பகவான் யாரு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாகவும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய அமைப்பு. அப்படிங்கிறதுனாலதான் வீண் விரைய செலவுகள் அதிகமா ஆகக்கூடிய அமைப்பு எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்காங்க.
குரு பகவான் பாருங்க இந்த ராசிக்கு வந்து அவர் 7ஆம் இடத்தில் பலம் பெற்று இருந்தாலும் சரிங்க, அவரே விரையாதிபதியாக பலம் பெற்றிருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் தனத்துக்கு காரகர் அப்படிங்கிற அமைப்புல இப்ப ஏற்கனவே 2ஆம் அதிபதியான தனாதிபதி, 2ஆம் இடது அதிபதி தனாதிபதி, அவரே உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரமாயிருக்காரு அப்படிங்கிற அமைப்புல கொஞ்சம் வீண் விரைய செலவு, குடும்பத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும். சரிங்களா? இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால அதுல எல்லாம் இருந்து உங்களால சமாளிச்சுட்டு வரக்கூடிய தைரியமும் ஆற்றலும் அந்த குருவின் பார்வை மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க. எதா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா அந்த இடத்துல இருந்து பிரச்சனையை வந்து சரி பண்ணி நீங்க தாண்டி வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சரிங்களா? இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வேலைகளும் சரிங்க, இப்ப சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, சொந்த தொழில் வந்து முதலீடு போட்டு நீங்க சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, வேலையாட்கள் வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் வேலையாட்கள் மூலயமா கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்படுது. கரெக்டா அந்த வேலையாட்கள் உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு தராம அவங்க கிட்டே நீங்க சண்டை சச்சரவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் சங்கடங்கள், வேலையில இடமாற்றம் ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. ஆனா உங்களுடைய ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுக்தி பொறுத்தே அனுசரித்தே இந்த கோச்சார நிலை உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு. இப்போ அந்த ஜனனகால ஜாதகத்துல பாருங்க, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சனி பகவான் இந்த பிரச்சனைகள் இந்த இடங்கள்ல இந்த பாவத்துக்கு பாக்குறாரு, பாதிக்கப்பட்டு பாக்குறாரு, உங்களுடைய ராசிநாதன் பிரச்சனை தருவாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதுவே வந்து பாருங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் பெற்று லக்னத்துக்கு உண்டான வந்து சுப யோக ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் திசையோ புக்தியோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இப்ப கோச்சாரம் மூலயமா வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நான் சொன்னது எல்லாம் பாதி அளவு அல்லது ஓரளவு சுமாரான அளவு தான் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சரிங்களா? அந்த திசா புக்தியை மீறி தான் வந்து இந்த கோச்சாரத்தில் இருக்க கிரகங்கள் அதிகமா பிரச்சனை தராது. ஆனா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல லக்னாதிபதி பாதிக்கப்பட்டு அவ யோக கிரகங்களுடைய திசா புத்திகள், வக்கர கிரகங்களுடைய திசா புத்திகள், நீச்ச கிரகங்களுடைய திசா புத்திகள், ராகு கேதுகள் பாதிக்கப்பட்டு திசா புத்திகள், இதெல்லாம் ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப நான் கோச்சாரத்தில் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் வந்து வக்ரம் அடைந்திருக்காரு இந்த 138 நாட்களும் அப்படின்னு நான் சொல்லி பிரச்சனைகள்லாம் வரிசையா சொல்லிட்டு வந்தேன்ல, அவர் இருக்கிற இடத்தையும் பார்க்கிற இடத்தையும் வந்து பாதிப்பும் பிரச்சனையும் சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புண்டு அப்படின்னா அந்த பாதிப்புகள் உங்களுடைய திசா புத்திகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை தரக்கூடிய திசா புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோச்சாரமும் இணைந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் கூடுதலாக தரக்கூடிய அமைப்பெல்லாம் கோச்சார ரீதியாக வந்துடுங்க. அதுவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாகவும் யோகாதிபதிகளுடைய திசையும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த கோச்சாரத்து மூலியமா ஓரளவு பிரச்சனைகள் சங்கடங்கள், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, வேலையில பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலையும் பிரச்சனைகள் தரக்கூடிய கடன் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வரும். அது வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு போராடி நீங்க வந்துருவீங்க, இந்த சூழ்நிலையை தாண்டி வந்துருவீங்க. அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்க வரக்கூடிய அமைப்பு இருக்கும். சரிங்களா? அதே திசா புத்தி பாதிக்கப்பட்டிருந்தா இதை நான் சொன்னது அப்படியே நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவர் தொழில் காரகர் அப்படிங்கறதுனால வேலை விஷயத்திலும் சரி காரகர், அந்த காரக தன்மையில பாதிப்பு கொடுப்பாரு. அதனாலதான் நான் சொல்றேன், வேலைக்கு சொந்த தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் சரிங்க, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரிங்க, அங்கதான் பிரச்சனை பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. பொருளாதாரத்துல நெருக்கடி கொடுப்பாரு, கடன் பிரச்சனை ஏற்படுத்துவாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் சங்கடங்கள் மான அவமானத்தை தரக்கூடிய அமைப்பு, இது எல்லாம் அந்த சனி பகவானுடைய காரகத்தன்மையில வர்றதுனால இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுடைய ராசி அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால குரு பார்வை பெற்று இருந்தாலும் சரிங்க, அவர் விரையாதிபதியாக பலம் பெற்று இருந்து பார்க்கறாரு அப்படிங்கிறதுனால இந்த ராசிக்கும் குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால பிரச்சனையை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. இந்த 138 நாட்களும் மகர ராசினியர்கள் நான் சொன்ன மாதிரி ஓரளவு அமைதியா இந்த இடத்தையெல்லாம் கடந்து வரக்கூடிய சூழ்நிலை நீங்க இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. சரிங்களா? அதாவது திசாபுத்தி நல்லா இருந்தாலும் பெருசா பாதிப்பு இருக்காது. சரிங்களா? இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டா மகர ராசினியர்களுக்கு பாருங்க, இப்ப சனி பகவான் கோச்சாரத்தில் இந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானை போய் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க. முடியாதவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்சது பண உதவி அல்லது
உணவு வாங்கி கொடுக்கறது அல்லது ஆடை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி பண உதவி செய்கிறது, கோயில் குளத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது, சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க. சனி பகவானை கட்டுப்படுத்தலாம், வலுப்படுத்தலாம். ஓரளவு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்புண்டு. தேய்பிறை அஷ்டமியான கால பைரவருக்கு போய் விளக்கு போட்டுட்டு வாங்க. முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது செஞ்சுட்டு வாங்க. அதே உங்களுக்கு பரிகாரமாக இருக்குங்க. மகர ராசிக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமாரான காலகட்டமாக இருக்கிறதுனால மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாகவே இருக்குங்க. நன்றி, வணக்கம்.